ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் எபிசோடு 8 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் மற்ற எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஒரு சவுண்ட் ஒண்டி தான் கேட்குது. இந்த மாதிரி தான் ஹீரோக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்க அவன் ஸ்டைல பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணு வரா. என்னோட பேரு மாஹோ. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம், யாருமா நீ? உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அது என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா செம்பாய்? இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் தான் வந்துட்டேன்ல, அதனால இதுக்கு மேலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஏன் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது? இதனால அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அங்கே அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக வேணாம், ஏன்னா இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாம், சடனாக திடீர்னு இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு புரியுது, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஹிமாரி கன்ஃபஸ் பண்ணா, இதையும் நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கு காரணமும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்களும் அக்கானேவும் இப்போ ஒன்னா இருக்கீங்க. இதை கேட்டவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இந்த விஷயம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதை விடுங்க, நம்ம ரெண்டு பேரும் ஏன் டேட்டுக்கு போக கூடாது? அது நம்மளோட கான்வர்சேஷன் அது இந்த அளவுக்கு கூட போகல. அதுக்குள்ள நீ என்னன்னா இப்படி நீ சொல்ற? அதுவா, இந்த மாதிரி நீங்க வரணும், இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த விஷயத்த பத்தி நான் எல்லாருக்கிட்டயும் சொல்ற மாதிரி இருக்கும். நான் உங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்ன, நான் மத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரி தான் இருக்கும் இந்த விஷயத்தெல்லாம். என்ன என்னை நீ பிளாக்மெயில் பண்றியா என்ன? அப்படி இவன் கேட்பானா? அவ அப்படியே கத்தி சொல்றான், எல்லாருமே வாங்க, சீனியர் சாட்டோ ஒரு சீக்கிரட்டை வச்சிருக்காரு, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதை பத்தி சொல்லான்னு வந்தா அப்படியே அவன் வாய மூடுறான். அப்படியே கிட்ட வர அங்க நல்ல வேலை செய்சி காப்பாத்துறா. ஏய், நீ கவலையப்படாத, யாரு எந்த எனிமியா இருந்தாலும் நான் என்னோட பவர்ஸை வச்சு நான் உன்னை காப்பாத்துவேன். அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல. அட, நீ யாரு? ஒரு ஃபேரியா இல்ல டாலா? உன்னை நான் வச்சுக்கலாமா? டால் மாதிரியே இருக்க. இல்ல இல்ல, நீ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அவ அப்படியே தூக்கின போறா. ஆனா ஒரு கட்டத்துல அப்படியே பாய் சொல்லிட்டு ஓடி போறாளா. அங்க செய்சியோ சொல்றா, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, ஏன்னா உன்னைய அவ தூக்கின போக பார்த்தா. இல்ல அப்படி சொல்ல, நான் வேற விஷயத்துக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் அங்க கிளாஸ் முடியுது. அவன் வெளில பாத்துனப்பானா, பின்னாடியே அந்த பொண்ணு செம்பாய தேரா. அட, ஓஜோ செம்பாய் எங்க தான் போனாரு? ஓஜோ செம்பாய நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? அட, அவனுக்கு இந்த பொண்ணா ஆல்ரெடி ஹிமாரி, இப்போ இந்த பொண்ணு வேறையா? இப்படி இவங்க கடுப்பேத்துறனால அப்படியே அவன் ஓடி போறான். பின்னாடியே அந்த பொண்ணு ஓடி வரா. என்ன என்ன நீங்க அப்படியே ஓடி போகலான்னு பாக்குறீங்களா? ஆமா, அது இருக்கட்டும். ஏன் பின்னாடியே எதுக்கு வர? எதுக்கு என் கிட்ட கன்ஃபஸ் பண்ற? நான் அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமோ இல்ல உங்களை பார்த்தோன்னே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க. அப்படியே அவ சறுக்கிங்கனே வரா. செம்பாய் என்ன புடிங்க. நான் நல்ல வேலை ஹீரோ காப்பாத்தி வர்றான். அடியே, நீ என்ன பண்ண இருக்க? இது ஒன்னும் இல்ல, என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா என்ன காப்பாத்துவீங்கன்னு. அது சரி, நீ இதெல்லாம் எதுக்கு பண்ண இருக்க? அதுவா, வாழ்றது ஒரு வாழ்க்கை, அதுல பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம பண்ணிடணும். அதனால தான் உங்களை பார்த்தோன்னே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா டைரக்டா உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. உங்களுக்கு நான் நிறைய விஷயத்த பண்ணணும். அதெல்லாம் ஒன்னும் வேணாம். சரி, அது இருக்கட்டும். நீங்க அக்கானி கூட தானே வாழ்றீங்க, உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? நீங்க அவளை லவ்வே பண்ணலையா என்ன? இல்ல, அது மேட்ரு இல்ல, லவ்வோ ஹேட்டோ. அப்படியா? அப்போனா எனக்கு இது நல்ல விஷயமா போயிடுச்சு. இதனால நான் நிறையவே லவ் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்வீட்டோட கடைலாம் எனக்கு தெரியும். நம்ம ஏன் அங்க போக கூடாது? ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, என்னோட கிளாஸ்லயும் நிறைய பேர் என்ன வெறுக்கிறாங்க. சோ அதுக்காகவும் தான் நான் இந்த ஸ்வீட்டோட கடையெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கினேன். நம்ம அதே மாதிரி அங்க ஷாப்பிங் பண்றதுக்கும் போகலாம். இதுக்கப்புறம் அவங்க ஸ்வீட்டோட கடைக்கு வருவாங்கன்னு பார்த்தா பர்கரோட கடைக்கு வராங்க. அவ ஒரு பர்கரை அப்படியே சாப்பிட்றா. எனக்கு தெரியாதுப்பா, அதாவது நீ ஸ்வீட்டோட கடைக்கு என்ன கொண்டு போன்னு பார்த்தேன், நீ என்னன்னா இங்க என்ன கொண்டு வந்திருக்க. இல்ல, அதை கம்பேர் பண்ணா இது எவ்வளவோ நல்லா இருக்கும். சரி, அப்படின்னா நான் இதை எடுத்துக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு, எனக்கு கப் நூடுல்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். ஆனா என்ன ஒண்ணு, வீட்டுல நல்லா சாப்பிட முடியாது. அப்படி நான் சாப்பிட ஆரம்பிச்சா கண்டிப்பா என்ன பயங்கரமா கத்துவாங்க. அதேதான் எனக்கும், என்னையும் அவ பயங்கரமா கத்துவா. ஆமா, எதிர்பார்த்த விஷயம் தான். என்னோட சிஸ்டரும் அதே மாதிரி தான் எனக்கு கத்துவா. நான் எதிர்பார்க்கல உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கான்னு. நீயே ஒரு லிட்டில் சிஸ்டர் மாதிரி தான் இருக்க. உனக்கு ஒரு சிஸ்டரா? ஆமா, இல்லையா பின்ன. அவ கத்துறதுக்கு காரணமும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவ கத்துறா. அதே மாதிரி நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு தெரியுது, அப்பனா நீங்க யோசிக்கிறபடி பார்த்தா என்ன கியூட்டா இருக்கனா? உன்னோட ஆட்டிடியூடே ஒரு சின்ன தங்கச்சி மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் என்னோட அக்காவும் ரொம்ப கியூட்டு. எல்லா விஷயத்திலயும் அவ பர்ஃபெக்டா இருப்பா. ஆமா, அதே மாதிரி தான் என்னோட சிஸ்டரும். இப்படி இவங்க பேசுவாங்களா? கையில அங்க சாஸ் இருக்கும், அதை அப்படியே நக்கறா. இதையே ஒரு போட்டோவா எடுக்க அவன் ரொம்ப கடுப்பாகிறான். என்ன பண்ண இருக்க? எதுக்கு நீ போட்டோ எடுத்த? மரியாதையா டிலீட் பண்ணு. வாய்ப்பே இல்ல, இது எனக்கு மெமரி மாதிரி, நான் டிலீட் பண்ண மாட்டேன். வெளியில தேடி பார்த்தா அவளை ஆளக்கானும். நல்லா தேடி பார்த்தா அங்க ஸ்டைல்ல தான் இருக்கா. எதிர்பார்க்கல, எனக்கு இப்படி மூச்சு வாங்குது. நீங்க அநியாயமா என்ன இப்படி தேறீங்க. ஆமா, இல்லையா பின்ன. மரியாதையா போட்டோவை டிலீட் பண்ணு. சரி, நான் பண்ணிட்டேன். அப்பனா ஓகே, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. அட இருங்க, நீங்க என் மேல கோவமா இல்லையா என்ன? இல்ல, நான் போட்டோவை டெலிட் பண்ண சொன்னேன், அவ்வளவுதான். நான் அதனால பிரச்சனை உருவாகும், அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா,
நீங்க வந்து அவ கூட எப்பயுமே சண்டை போடுவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க வந்து அப்படி இல்ல, உங்க 2 பேருக்கும் இப்போ வந்து ஒத்து போகாது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, நான் வந்து எதிர்பார்க்கல நீங்க வந்து இப்படிப்பட்டவரா இருப்பீங்கன்னு. உங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணு கூட பழகணும் அந்த விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படியா, ஏதோ ஒன்று என்னோட வீடு வந்து வரப்போகுது, அதனால உன்னோட வீட்டுக்கு நீ போக முடியுமா? நான் உனக்கு போக தெரியும்ல. இல்ல, நான் வந்து எப்போ சொன்னேன் இந்த மாதிரி நான் என்னோட வீட்டுக்கு போறேன்னு? ஏன்னா நம்மளோட டேட் வந்து இன்னமும் முடியல, நான் வந்து உங்களோட வீட்டுக்கு வரப்போறேன், அங்க வந்து நம்ம 2 பேரும் ஃபிளட் பண்ண போறோம். இது வாய்ப்பே இல்ல, அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. நீ என்னோட வீட்டுக்கா? இல்லவே இல்ல, வரக்கூடாது. ஆனா அவ மத்தவங்க கிட்ட அப்படியே கத்துறா, நீங்க வந்து ஒரு ஸ்டூபிடான பாய் ஃப்ரெண்டு, அநியாயமா ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இப்படியா பழகுவீங்க? எல்லாருமே இங்கதான் பாக்குறாங்களா? ஹீரோக்கு வேற வழி தெரியல, அங்க ஒத்துக்கிறான். சரி வந்து தொலை, எனக்கு உங்களை இதுக்காக தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க. சீன்ல வீட்டுக்கு வரங்க, அங்க அக்கா நீ ரொம்ப ஷாக் ஆகுறா. அட, நீ வந்து என்னோட தங்கச்சி கூட இங்க என்ன பண்ணிருக்க? என்னது தங்கச்சியா? ஆமா இல்லையா பின்ன, அவ தான் என்னோட சின்ன தங்கச்சி, அவளோட பேரு மாஹோ. அங்க மாஹோக்கும் நம்ம அக்கானைய பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம், அப்படியே போய் கட்டி பிடிக்கிறா. அக்கா நான் வந்து உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? எப்படியா நான் ஃபைனலி உங்களை நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரி போன வாட்டியை கம்பேர் பண்ணா உங்களோட சைஸ் அது வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே அவ டச் பண்றா, இதனால அவ சவுண்டையும் கொடுக்குறா, அதை நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி தான் சில பல விஷயத்த அவ பண்ண, அங்க அப்படியே அவ தள்ளி விட்டுறா, மரியாதையா தள்ளி போயிடு. என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது தெரியுமா? என்னது வலிக்குதா? என்ன மன்னிச்சிரமா, நான் தெரியாதனமா தள்ளி விட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்ல, வந்து சும்மா நடிச்சேன், அதுக்கே ஏமாட்டீங்க. இப்படி இவங்க பேசுவாங்களா? இப்பதான் ஹீரோக்கே புரியுது, உன்னோட தங்கச்சி தானே இவ. அப்பனா நீ சொன்ன விஷயம், நீ வந்து சொன்னியே உன்னோட சிஸ்டர் வந்து எங்கேயோ ரொம்ப தூரமான இடத்துல இருக்கானு, அதெல்லாம் என்ன? அதுவா, நான் வந்து அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அதாவது நான் சொன்னதான், வேற எங்கேயோ இருக்கா, அதுக்குன்னு அவ எந்த போய் அப்படின்லாம் நான் சொல்லல. அப்படியா? ஆமா, நான் வந்து அப்ராடுக்கு போனேன், எங்க பாட்டிமா கிட்ட நான் கெஞ்சி கேட்டேனா, வந்து காசு கொடுத்தாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன், உங்களை மீட்டும் பண்ணேன். இப்போ வந்து நான் டைரக்டா போய் செக் பண்ண போறேன். அட நீ எங்க போற? பெட்ரூம்க்கு தான், வேற எங்க? வந்து சில பல விஷயத்த பண்ணீங்களான்னு நான் செக் பண்ண வேணாம். போய் பார்த்தா 2 பெட் இருக்கு, அதை பார்த்தோன்னே அவ கேக்குறா, மா தினமும் நீங்க 2 பேருமே ஒன்னாவா இருப்பீங்க? அப்படியா, நைட்ல நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது? அப்படின்னா அக்கா நீங்க வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கீங்களா என்ன? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நான் பண்ணல, என்னால அதெல்லாம் நம்ப முடியாது, நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. இல்ல அதான் நான் சொல்றேன்ல, இல்ல எல்லாத்துக்கும் காரணம் இவரு தானே, இவரை தான் நான் கொல்ல போறேன். இல்ல நான் அதான் சொல்றேன்ல, எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. அக்கா நீ இப்பதான் சொல்றா, நாங்க 2 பேருமே கிஸ் கூட பண்ணல, ஈவன் நாங்க கைய கூட பிடிக்கல. ஓ அப்படியா, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஃபேண்டசியான விஷயம் நைட்ல நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நானும் இங்கே இருக்கலாம்னு பார்க்க போறேன். போனா நீ வேறியா? ஆமா நானும் இங்க இருக்க போறேன், அதுக்குன்னு என் மேல கைய வச்சிடக்கூடாது. ஆமா கைய வச்ச அவ்வளவுதான் பாத்துக்கோ. அப்புறம் அவ டின்னர் செய்யலான்னு போறா, அங்க டின்னருக்கு ஒரு அதுதான் அவ செய்யறா, அதாங்க கஞ்சி தான் இவ சின்ன வயசுல இருந்தே கொடுப்பாலாம். இதனால அந்த பொண்ணுக்கு ஒரு மாறியாவது, அதுதான் அவ ரொம்ப வெறுக்கிற ஒரு ஐட்டமா. கவலைப்படாத, அதுல ஏகப்பட்ட விஷயத்த நான் கலந்து கொடுக்கறேன், கூடவே நான் எக்கையும் தரேன், உனக்கு கரெக்டா இருக்கும். எடுக்கலான்னு போனா உள்ள செய்சி இருக்கா. செய்சிய பார்த்து அவ ரொம்ப பயந்து போறா. செய்சி உங்களை பார்க்கணும்னு சொல்லி தான் இங்க வந்திருக்காளே. செய்சியோட நிலைமையோ ஒரு மாதிரி மோசமா இருக்குமா. அங்க செய்சி சொல்றா, அண்ணா எனக்கு வந்து உங்களோட வாயால என்னோட வாயில சிபிஆர் பண்ண முடியுமா? அங்க இப்படி இவன் ஏதாச்சும் சொல்ல வரதுக்குள்ளேயே மாஹோ ஓடி வரா, எனக்கு கொடுங்க, நான் வந்து அவளை வச்சுக்கிறேன். வாய்ப்பே இல்ல. மாஹோ ரொம்ப நெருக்கமா பழக, இத பார்க்கும்போது செய்சிக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. செய்சி கத்த ஆரம்பிச்சிடா, ஆமா நீ வந்து யாரு? இதுக்கு என்னோட பிரதரை நீ வந்து பிரதர்னு கூப்பிடுற? ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா எனக்கு வந்து அவரு பிரதர் மாதான், என்னோட அக்காவோட டார்லிங் அவரு, சோ எனக்கு பிரதர் மாத்தானே. இல்ல அப்படிலாம் இல்ல, அந்த எத்துல நான் தான் இருப்பேன், நீ என்ன புதுசா? சரி அப்படின்னா நம்ம ஒரு போட்டி என்னத்தலாம், யாரு அந்த எத்துக்கு தகுதியானவங்கன்னு. போட்டியும் ஆரம்பிக்குது. அந்த மாஹோ அந்த பொண்ணு வந்து சைடா கட்டி போச்சுக்கினே சொல்றான், உன்னோட சின்ன தங்கச்சியா மாத்திக்கோங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பண்றேன். ஆனா அவனுக்கு சுத்தமா அந்த விஷயம் வந்து பிடிக்கல, அவன் 0 மார்க் கொடுக்கறான். இல்லையா பின்ன என்னோட பதவியை அதுக்குள்ள நீ அடையலான்னு பாக்குறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அங்க ஒரு ஆக்டிங்கையும் போடுறா, அண்ணா எனக்கு வந்து முடியல, என்னை வந்து உங்களால தூக்கி வச்சுக்க முடியுமா? இதை பார்த்து மயங்கி போய் அங்க 100க்கு 100 மார்க்கையும் அவன் கொடுக்கறான். நான் ஒத்துக்கிறேன், அவ பண்ண விஷயம் அது ரொம்ப கியூட்டா இருக்கு, அவளை மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கும் வேணும், நீ கவலைப்பட வேணாம், நீ என்னோட லிட்டில் சிஸ்டரா இருக்க. சீன்ல அவங்க உள்ள போயிடுறாங்க. அங்க அக்கா நீ இதை பத்தி கேக்குறா, ஜப்பானுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீங்க 2 பேரும் எதுக்கு ஒன்னா இருக்கீங்கன்னு. வந்து உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணோம், அதாவது நீங்க பண்ற விஷயத்த நான் ஏன் பண்ணக்கூடாது? கிராண்ட்பாவும் கிராண்ட்மாவும் எதுக்கு இந்த விஷயத்த பண்ண சொன்னாங்க? உங்களோட பாஸ்ட் லவ் அதை வந்து அவங்க இழந்துட்டாங்க, அதுக்காக உங்களோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி உங்களை வச்சு இதை பண்றாங்க. உங்களுக்கு பதிலா நான் வந்து ஏன் இருக்கக்கூடாது அந்த இடத்துல? சொல்றது கரெக்ட் தான், இந்த அளவு வேணாம், என்னால அவனை மேனேஜ் பண்ண முடியாது. அக்கா இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன், தெரியாது அவன் ரொம்ப அரகண்டா இருப்பான், அதான் அவனுக்கு மூளை அதிகமா
கோவமா இருந்தாலும் அரகண்டா இருந்தாலும் என்னோட கியூட்னஸ் வச்சு அவனை மயக்கிடுவேன். எனக்கு தெரியாது, எப்பயுமே அவன் கப் நூடுல்ஸ் அதை தான் சாப்பிடுவான். அவனுக்கு சமைக்கவும் தெரியாது. அதுக்கு என்ன, எனக்கும் அதுனா ரொம்ப பிடிக்கும்ல. அதை விடவும் அவன் கொடூரமான ஜாம்பியை கொலை பண்ற கேம் எல்லாம் விளையாடுவான். ஆமா, அது விளையாடுறது எனக்கும் பிடிக்கும். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு தெரியல நீ வந்து ஏன் இப்படி சொல்றேன்னு. என்னக்கா, எங்க 2 பேருக்கும் பொருத்தம் ஒன்னா போகுது. அதனால நீங்க ஒத்துக்குனா அது நல்ல விஷயமா இருக்கும். உங்களோட டியூஷன் ஃபீஸ் அதை கூட நான் பாத்துக்கிறேன். ஏன்னா உங்களால நிம்மதியா படிக்க முடியும், மத்த விஷயத்தையும் பண்ண முடியும். ஒரு சைடு நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த போட்டோவை அவ காட்டுறா. அந்த போட்டோ பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னைக்கு ஏத்தது? இன்னைக்குதான் 2 பேரும் பர்கர் சாப்பிட போனோமா, டாஸ் வந்து அவன் கையில ஒட்டின்னு இருக்குமா, அதை அப்படியே நக்கி உறிஞ்சி எடுத்துட்டேன். ஓ அப்படியா, அது என்னைக்கு நடந்த விஷயம்? இன்னைக்கா? ஆமா இன்னைக்குதான். எங்க 2 பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? 2 பேரும் இப்ப மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கும். அப்படி நாங்க மேரேஜ் பண்ணா நாங்க 2 பேருமே ரொம்ப லவ்வி டப்பியா இருப்போம். அதுக்கப்புறம் என்ன, தாத்தா பாட்டிக்கு வேண்டிய விஷயம் குழந்தை வந்து குத்துட்டா வேலை முடிஞ்சது. அவ ஒரு சைடு ஒத்துக்கினாலும் அங்க போனக்கப்புறம் அவ யோசிக்கிறா. தெரியல நான் வந்து எதுக்கு அவளை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து கொஞ்சம் சிக்கா ஃபீல் பண்றேனா. சீன்ல அவன் குளிச்சுன்னு இருப்பான். அங்க அந்த பொண்ணு வரா. நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க? அதுவா, நான் இங்க வந்ததுக்கு காரணம் உங்களோட உதவியும் மத்த அமேசிங்கான விஷயத்தையும் நான் வாஷ் பண்ணணும், அதுக்காக தான் வந்தேன். ஆனா நீ வந்து எதுக்கு வந்த? நீ வரக்கூடாது. அக்கா நீ என்ன பைத்தியமா? எதுக்கு உன்னை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண விடுறா? ஆனா அவ கண்டுக்காம உள்ள வந்து இப்பதான் விஷயத்தையே சொல்றா. அக்கானிக்கு உங்களை வந்து பிடிக்குமா இல்ல அவ வெறுப்பாளா? எப்பயுமே அவ வெறுப்பா, என் கூட சண்டை ஏற்பட்டுனே இருக்கும். அப்படியா? அப்ப இதுதான் விஷயம்னா 2 பேரும் ஏன் மேரேஜ பண்ணிக்க கூடாது? தாத்தாக்கும் பாட்டிக்கும் நம்ம வழியா ஒரு குழந்தை வேணும், அதுக்காக தான் அவங்க இப்படி பண்றாங்க. சோ என்னால அப்படி பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம 2 பேரும் ஃபேமிலி மாதிரி தான். நான் அக்கானியோட தங்கச்சி, அதனால பிரச்சனையே வராது. நீங்க ஊன்னு சொன்னா போதும், நான் எதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். எதுவா இருந்தாலும் எப்படி வேணா என் கூட விளையாடலாம். அங்க அப்படியே அவர் நெருக்கமா வந்து கேக்குறா. என்ன, உங்களோட பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன். இப்போதைக்கு கொஞ்சம் டைம் எனக்கு கொடுக்குறியா? நான் யோசிச்சுட்டு சொல்றேன். இதுக்கப்புறம் அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவனோட தங்கச்சி அவளால் தான் அவன் சொல்றான். ஆமா, அவ வந்து எப்பயுமே இப்படிதான் ரொம்ப துரு துருன்னு இருப்பா. அதே மாதிரி அவளோட சின்ன வயசுல அப்படி இல்ல, அவ எப்பயுமே பெட்ல தான் இருப்பா, ரொம்ப சிக்கா இருப்பா. அதனால நான் வந்து அவளை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால அவ சந்தோஷமா இருந்தா எனக்கும் அது சந்தோஷமான விஷயம் தான். நான் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அவன் தூங்கிடுறானா. அப்படியே அவ தட்டி கேக்குறா. ஏய், நீ வந்து என் கூட பிரேக்கப் பண்ண போறியா? இல்ல சடனா எதுக்கு நீ இந்த விஷயத்த கேக்குற? அப்படியே அவ யோசிக்கிறா. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான். அப்பனா இங்க இந்த எபிசோட முடியுது, பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நான் தங்கச்சிக்காரி உள்ள வந்துட்டா இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கு தயாரா இருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடு வேணும் நிறைய பேர் கேட்டீங்க. ஒரு ஆன்கோயிங் அனிமேனால எப்பயுமே எல்லாம் போட முடியாது, வீக்லி ஒன்ஸ் தான் வருமே. சாட்டர்டே உங்களால பார்க்க முடியும். எவ்ரி சாட்டர்டே நம்ம சேனலுக்கு வந்து விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்க மத்த எபிசோட்லாம் பார்க்கலையா, நம்ம 2வது சேனல்ல மூவி மாதிரி அவர் எடிஷனா போட்டிருக்கோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.